Hello everyone. First of all, thanks நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு. அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் RBI அனௌன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கண்ட்ரி அதோட எக்கனாமிக் க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகும்போது அந்த நாட்டை சார்ந்த பேங்கிங் ரெகுலேட்டரி ஒரு சில மாற்றத்தை பேங்கிங் சிஸ்டமில் கொண்டு வருவாங்க. அப்படி பண்ண ஒரு மாற்றம் தான் RTGS 24/7 ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு அவைலபிளாக மாற்றினது. இதனால் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் டைமை ஒரு தடையாக நினைக்காம பெரிய அளவிலான பணத்தை ஈஸியாக 24 மணி நேரமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் பேங்க்ஸ் ஒர்க்கிங் ஹவரில் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போது இந்த சர்வீஸை 24/7க்கு கொண்டு வர காரணம் நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டமில் லிக்விடிட்டி அண்ட் கேஷ் ஃப்ளோ அதிகமாக்கிறதுக்கு தான். இதே மாதிரி 2019 டிசம்பரில் NEFT ட்ரான்ஸ்ஃபர் மோடை 24/7க்கு கொண்டு வந்தாங்க. உங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் வித்தின் 2 lakh இருந்தால் நீங்கள் நெஃப்ட் சூஸ் பண்ணலாம். அதுவே 2 lakh அண்ட் அபோவாக இருந்தால் RTGS மெத்தட் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே குறைவான நாட்டில் தான் இந்த சர்வீஸ் 24/7 அவைலபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஃப்ரம் RBI என்னென்னா, கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டோட லிமிட்டை 5,000 rupeesக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இதோட லிமிட் 2,000 rupeesல இருக்குது. ஸோ இந்த லிமிட்டை 2021 ஜான்வரிலேருந்து கொண்டு வராங்க. கான்டாக்ட்லெஸ் கார்டு ஃபியூச்சர்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி. ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, ஷாப்பிங் பண்ணிவிட்டு உங்கள் கார்டை EDC மிஷினில் ஸ்வைப் பண்ணாமல் ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும், உங்கள் கார்டிலேருந்து பணம் டெபிட் ஆகிடும். இதுக்கு உங்கள் கார்டோட பின் நம்பர் போட அவசியம் இல்லை. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கார்டில் இருக்கிற RFIDன்னு சொல்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக வயர்லெஸ்ஸாக உங்கள் கார்டில் இருக்கிற மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இப்போ வரைக்குமே பேங்க் கொடுக்குற கான்டாக்ட்லெஸ் கார்டை பின் இல்லாமல் 2000 வரைக்கும் எடுக்கலாம். பட் Jan 2021 இருந்து இதோட லிமிட் 5,000 rupeesஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மள பல பேருக்கு இந்த டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணி பணம் எடுக்கிற மாதிரியான வீடியோஸை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோசியல் வெப்சைட்டில் பார்த்துருப்போம். பட் நீங்கள் இந்த மாதிரியான கார்டு வச்சுருந்தீங்கன்னா, அது யாரும் உங்களுக்கு தெரியாமல் பணம் எடுக்கிறத தவிர்க்க நினச்சிங்கன்னா RFID ப்ரொடெக்ட் வேலெட் யூஸ் பண்ணலாம். இந்த வேலெட் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வேலெட் மாதிரி தான் இருக்கும். இதோட விலை மார்க்கெட்டில் 300 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃப்யூச்சர் பேங்கிங் ஃப்ராட்லேருந்து நம்மளை சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வேலெட்டை யூஸ் பண்ணலாம். அது சரி, நம்மக்கிட்ட இருக்கிற கார்டு கான்டாக்ட்லெஸ் கார்டான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கார்டில் வைஃபை சிம்பிள் ஐக்கான் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுருக்கிற கார்டு கான்டாக்ட்லெஸ். பேங்கிங் டெக்னாலஜி எவ்வளோ அதிகமாகுதோ அந்தளவுக்கு ஃப்ராடுலன்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எப்படியெல்லாம் பணத்தை ஏமாற்றி எடுக்கிறாங்க அண்ட் அதுலேருந்து நாம் நம்மளை எப்படி பார்த்துக்கணுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றியான வீடியோ நம்ம சேனலில் பண்ணலாம். Thanks for watching our video. Please subscribe to BFC Banking and Finance Cloud and support by MG.